மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் தேர்தல் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேதாரண்யத்தில் மக்கள் முன்னிலையில் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். கடுமையான வறட்சி பார்த்தோம், விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். கடுமையான புயல் கஜா புயல், அந்த புயல் காலத்தில் கூட நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்றணும். அப்போ கொரோனா காலத்தில் எந்த தொழிலும் இல்லை, விலைவாசி உயரல, மக்களை பாதுகாத்தோம். கொரோனா அப்போவும் விலைவாசி உயராமல் பார்த்துக்கிட்டோம். ஒரு வருஷம் ரேஷன் கடையில் விலையில் அரிசி எண்ணெய் சர்க்கரை கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக. ஏழைகளுக்கு உணவு கொடுத்தோம். அம்மா உணவகம், கிராமத்தில் சமூக கூடம், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியோர்களுக்கு ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு சுட சுட உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசு. மக்களை நேசித்து மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை களைந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்ப என்ன ஸ்டாலின் பண்ணிருக்காரு? 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த 4 வருஷத்துல சூப்பர் முதலமைச்சர். எப்ப பார்த்தாலும் திமுக கட்சிக்காரரு, திமுக அமைச்சர்கள் திரு ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசுறார். இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர், முதலமைச்சருக்கெல்லாம் முதன்மை முதலமைச்சர் சொல்றார். எந்த விதத்தில்? இந்தியாவிலேயே கடன் வாங்குறதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு. என்ன கடன் வாங்குறதுல இந்தியாவிலேயே முதல் மாநிலம். அப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்றைக்கு ஆண்டிட்டு இருக்கார். எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டுங்க. சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இந்த கடனை நீங்கள் தான் கட்டி ஆகணும். நீங்கள் தான் கட்டி ஆகணும். எப்படி கட்டுறதுன்னா வரி போடுவாங்க. கடன் கொடுத்தவங்க சும்மா விடுவானா? இப்போ நாம் யாராவது கடன் வாங்கியிருக்கிறோம், கடன் வாங்கினா திருப்பி கட்டி ஆகணும்ல. கட்டலினா வீட்டை ஜப்தி பண்ணுவான், நம்முடைய தோட்டத்தை ஜப்தி பண்ணுவான், நம்ம ஏதோ நகையை அடமான வச்சாவது கடனை கட்டி ஆகணும். அப்படித்தான் அரசாங்கமும். இன்னைக்கு மற்ற நாட்டிலிருந்து கடன் வாங்கினா அந்த கடனை வட்டியோட திருப்பி செலுத்தணும். இன்றைய தினம் 4 ஆண்டுல திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அரசாங்கம் 4,38,000 கோடி கடன் வாங்கி 4,38,000 கோடி. இந்த ஆண்டு 25-26 1 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவு பெறுகின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இவரா சூப்பர் முதலமைச்சர்? தமிழ்நாட்டை கடன் மாநிலமாக ஆக்கிட்டு போயிட்டாரு. பிறக்கிற குழந்தை 1 லட்சம் கடன்ல தான் பிறக்குது. 1 லட்சம் ரூபாய் கடன்ல தான் பிறக்குது. இந்த மண்ணில் பிறந்தாவே போச்சு. ஸ்டாலின் ஆட்சியில் 1 லட்சம் கடன்ல தான் அந்த குழந்தை பிறக்குது. இதே சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு 75 ஆண்டு காலம் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, இப்படி மாறி மாறி வந்தது. 75 ஆண்டுல 5,18,000 கோடி தான் கடை. ஆனா 4 ஆண்டுல 4,38,000, 5 ஆண்டு நிறைய போது 5,38,000 கோடி கடன் வாங்கின அரசாங்கம் தேவையா? சொல்லுங்க, தேவையா? கடனை நீங்க தாங்க கட்டணும். பேசாத இருந்தா யாரும் கட்ட மாட்டாங்க. அப்புறம் நாம போராடிட்டு இருக்க வேண்டியதான். ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசாங்கம், மோசமான நிர்வாகம் உள்ள ஒரு அரசாங்கம் நாட்டுக்கு தேவையா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க 525 அறிவிப்பு வெளியிட்டாங்க. 10% அறிவிப்பு கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. இதுல பாத்தீங்கன்னா படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரணும். அரசாங்கத்தில் நேரடியா அரசு சார்பில் 3 லட்சம் பணியிடம் காலியா இருக்குது. மற்ற துறை, அரசு சார்ந்த துறையில் 2 லட்சம் பணியிடம் காலியா இருக்குது. மொத்தம் 5 லட்சம் பணியிடம் காலியாக இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் 50,000 காலி பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டது சொல்றாங்க. வெறும் 50,000 காலி பணியிடம் தான் நிரப்பப்பட்டதா சொல்றாங்க. அப்படின்னா எப்ப நிரப்புவீங்க? மீதி எல்லாம் 3 மாசத்துக்கு முந்தி ஒரே மாசத்துல 20,000 அரசு ஊழியர்கள்
பணி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. இந்த 4 ஆண்டுல அரசு பணியில் இருக்கின்ற பணியாளர்கள் 75,000 பேர் ஓய்வு பெற்றுக்கிறாங்க. அப்படின்னா நீங்க எங்க 4 லட்சம் காலி பணிகளை நிரப்புனீங்க? 5 லட்சம் காலி பணிகளை எப்ப நிரப்புனீங்க? அத்தனையும் போய் படித்த இளைஞர்கள் இங்கே நிக்கிறீங்க, அவருக்கு வேலை கிடையாது. அதிமுக ஆட்சி வந்த பிறகு தொழிற்சாலைகள் அதிகமாக உருவாக்கப்பட்டு படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகின்ற அரசாங்கமா இருக்கும். 2000 மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை கொண்டு வந்தாங்க. 2015 கிட்டத்தட்ட 2,42,000 கோடி 98 புரிந்துணர்வு கொண்டாந்து கிட்டத்தட்ட பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்தாங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.